Hi friends, welcome to my channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 24. நம்ம as usual இன்றைக்கி பண்ணுற போகிறது தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times நம்ம வந்து இந்த மரப்பொடிகளாம் நல்லா கலரி விடணும். அதுக்கப்புறம் வந்து பிரெட்ஸ் அதை சொல்கிறக்கூடிய அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. பட் ஃபீடரில் வந்து ஃபீடு ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் வந்து ட்ரிங்கரையும் நல்லா வாஷ் அண்ட் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் இன்றைக்கி மொர்டாலிட்டி லெவல் 2 இருக்குது. இது வரைக்கும் நம்ம எந்த மெடிசனும் கொடுக்கல. என்னென்னா வேக்சினேஷன் முடிஞ்சிருச்சு, 3 வேக்சினேஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி மொர்டாலிட்டி இது வரைக்கும் எந்த மொர்டாலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 2 அண்ணன் இருக்குது. ஸோ அது வந்து இன்றைக்கி அவங்க சூப்பர்வைசர் வந்து பார்ப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு இனி நமக்கு விட்டமின் கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. தென் ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்பேஸும் கொஞ்சம் வேணும். ஏன்னா கோழிகள் எல்லாம் நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டு அதுவும் இல்லாமல் வெயிட்டும் போட்டுடுச்சு. ஸோ நமக்கு ஸ்பேஸ் இனி தேவைப்படும். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கோழிகளை அவங்க வந்து இனிப்பு எடுத்துருவாங்க ஒரு டே 26 எல்லாம் ஆகும்போது. ஏன்னா இப்போ உள்ள இது அவங்களோட தேவைக்குள்ள கிலோ எவ்வளோ வேணுமோ அந்த கிலோவுக்கு வந்து கோழிகளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கோழிகள் வந்து அதுக்கப்புறம் 35 days கழிஞ்ச அப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதோடு நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் கம்ப்ளீட் ஆகும். இனி டே பை டே இனி வேறு எதுவும் கிடையாது சொல்கிறதுக்கு. அந்த இனி நம்ம இன்றைக்கின்னு சொல்கிற விஷயங்கள் தான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் இனி இந்த இனி ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்ச அப்புறம் பார்க்கலாம். அதில் என்ன நமக்கு லாபமா நஷ்டமா என்னென்னு லாஸ்ட்டு தான் நமக்கு தெரியும். ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது லாபம் நஷ்டம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தென் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதைப்படி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். தென் இந்த பிஸ்னஸ் இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ இனி இப்போ செகண்ட் பேட்ச் அடுத்து நம்ம போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு பேட்சில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியும். ஸோ அது நம்ம இனி செகண்ட் பேட்சில் அது அந்த மாதிரி நடக்காத வரை நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து வேறு இதுலெல்லாம் அப்படியே சக்ஸஸ் ஆனால் மேன்மேலேக்கும் நமக்கு ஷெட்டெல்லாம் கிட்ட உள்ள பாக்கியம் கிட்டணும். அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி அவ்வளோவா வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் அது 2 மணிக்கூர் உள்ள வேலை தான். இனி நாளைக்கும் அதே போல் தான். இனி தான் விட்டமின்ஸ் ஏதாச்சும் மருந்து கொடுக்கதா இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இதாகும். இல்லாமல் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. தென் இன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்குது. பார்க்கலாம். இந்த மாதிரி காலாவஸ்தைகள் மாறும்போது தான் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை போல் வாருது. அதென் ஓகே, பரவாயில்ல, பாக்கியெல்லாம் இதாக இருக்குது. இனி ஒரு 5 days எல்லாம் ஆகும்போது கொஞ்சம் கோழிகள் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க கோழிகளை 35 days கழிஞ்சு தான் எடுப்பாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படியே போயிட்டு இருக்குது. இனி ஒரு 2 weeks கூட தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் நமக்கு சப்போர்ட் செய்யணும்.